ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இறைவன் நம்ம இடத்தில் எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 விதம் கேட்டிருக்காங்க. எப்படி பேசுவார் இறைவன் அப்படின்னு. ஆன்மீகம் அப்படிங்கிறதே இன்றைக்கி நிறைய சில அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை மக்களாக இருக்கட்டும், யாரை எடுத்தாலும் உடனே கடவுள் இல்லைங்கிறது, இல்லைன்னா கடவுளுக்கு இப்படி பாலபிஷேகம் தேவையாங்கிறது. கடவுளுக்கு உருவம் கொடுத்தது நம்ம தான். இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு விவாதம் வச்சிங்கன்னா அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடுறான், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி தான் இது இறைவன் அப்படிங்கிறது எங்கும் வியாபிச்சு இருக்கிறவர். ரொம்ப உண்மையான பக்தி, அதுவும் கடவுள்கிட்ட நம்ம மொத்தமே நம்மளை கொடுத்துட்டோம், சரணாகதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா? அந்த மாதிரி நம்ம டோட்டலாக போய் சரண்டர் ஆகிட்டோம்னா கடவுள் கண்டிப்பாக அதுக்கான பதிலையோ அல்லது நம்மளையோ காப்பாற்றுவார். எனக்கு ஒரு சில பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த மத சார்ந்த நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டுன்னு. நீ மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் நம்ம எல்லாரையும் மாட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி, சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக இருக்குது. அதை யாராலையும் மாற்றவே முடியாது. நான் இவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கேன், எவ்வளோ திணறுனாங்க கொரோனா டைமில் டாக்டர்ஸு. உலகத்துலேயே நீ பெரிய அறிவாளி தான், பலமான ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் கூட உனக்கு அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி நீ மக்களை காப்பாற்றுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லையா? அப்போ கூட நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்குது, இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காலத்துலலாம் தெய்வம் எப்பொழுதுமே நேரில் பேசாது. நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்திமான்லாம் கிடையாது. ஆனால் சகுனங்கள் அப்படிங்கிறத இதை சொல்லுவோம். இப்போ இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு ஒரு இதை சொல்கிறாருன்னா, வீட்டில் இந்த பள்ளி தட்டுற சத்தம் இருக்குது பார்த்திங்களா? இப்போ நமக்கு அது ஒரு மெசேஜ். கடவுள் சரி நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டுனே. இன்றைக்கி வரைக்கும் மனிதன் நீ 1000 அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லு, கடவுள் இல்லைன்னு சொல்லு, பைத்தியக்காரன்னு சொல்லி என்ன சொன்னாலும் இன்றும் நிறைய படித்தவர்கள், வாழ்க்கையில் பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், பெரிய பணக்காரர்கள் அதை ஒரு சகுனமாகவும் தெய்வம் கொடுத்த வாக்காகவும் அவங்க வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ தெய்வம் நம்மள்கிட்ட பேசுதுன்னா ஒரு பள்ளி ரூபத்தில் நம்மள்கிட்ட பேசுது. ரெண்டாவது, நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, திடீர்னு ஒருத்தங்களுக்கு சாமி வரும். அப்போது அது எப்படி நம்ம எடுத்துக்குவோம்? ஐயோ, குலதெய்வம் அவங்களுக்கு அப்படி திடீர்னு சாமி வந்துடுச்சு, நான் குலதெய்வம் கும்பிட போகும்போது அப்படின்னு சொல்லுவோம். தெய்வம் அந்த விதத்தில் நம்ம இடத்தில் பேசுகிறது. மூன்றாவது, இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு ஒரு பிரார்த்தனைக்காக நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரார்த்தனை நம்ம செஞ்சு நம்ம சில பேரெல்லாம் யாராவது ஒரு விஷயம் பேசிட்டே போவாங்க. நம்ம இதை நினச்சோமே, நம்ம இதை நினச்சி வந்தோம், யாரும் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. அது நமக்கு ஒரு மெசேஜ், கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். நீ இதுக்கு நினச்சே இல்லையா இதுக்குன்னு. அடுத்தது கனவுகள். நம்ம என்ன விஷயத்தை யோசித்து நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்டு எனக்கு நீ எப்படியாவது ஒரு பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அது கனவுகள். அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா கோவிலில் போய் உத்தரவு கேட்குறதுன்னுவாங்க. ஒரு விபூதி குங்குமம், ஒரு விபூதி மற்றும் குங்குமத்தை மடித்து கடவுள்கிட்ட போட்டு உத்தரவு போட்டு கேட்குறது. நம்மள்கிட்ட அதுக்கு தெய்வம் பேசக்கூடிய ஒன்று. இப்படி தெய்வம் நமக்கு பேசுது அப்படின்னு சொன்னால் கையில் வேலை வச்சுக்கிட்டு முருகன் நேரில் பேச மாட்டார். நம்ம ஏதோ ஒரு இதில் கோயிலுக்கு போகிறோம். நான் என் வாழ்க்கையில் நடந்த 2 இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், தெய்வம் எப்படி பேசுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது எனக்கு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தெரியணும், கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது தெரியணும். நாங்கள் திருச்சி போயிருந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். திருச்சி போயிருக்கும்போது அங்கே பிச்சாண்டார் கோவில்னு ஒன்று இருக்குது, திவ்ய தேசம் அது. அதாவது அங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிற ஒரு கோவில். ஸோ கோவில் உள்ளே போனோம், கூட்டமே இல்லை. கோவில் உள்ளே போனோம், சாமியெல்லாம் கும்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் வெளியில் வந்தோம். வெளியில் ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் காவி வேஷ்டி போட்டிருந்தார், கையில் திருவோடு வச்சுருந்தார். நாங்கள் காரில் ஏற போகும்போது என் ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் நில்லு அப்படின்னார். டக்குன்னு நான், ஹஸ்பண்ட், என் டிரைவர் 3 பேரும் இப்படி திரும்பி பார்த்தோம். ஏன்னா அங்கே யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு காவி கட்டிகிட்ருக்கிற ஒரு மனிதர் டக்குன்னு ஸ்ரீதர் நெல்லு அப்படின்னார். நாங்கள் பார்க்குறச்சே நாங்கள் 3 பேருமே ஒரு ஷாக்கில் நின்னோம்.
அவர் கையில் ஒரு பெரிய வேல் வச்சுருந்தார். அந்த வேலை புடி அப்படின்னாரு. என் ஹஸ்பண்ட் தான் படப்படப்பட்டுன்னு ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அவன் சொல்கிறான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், நீ சில கோயில் எல்லாம் போ, இவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை சொன்னார். அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், பேக்கெட்லேருந்து காசு எடுத்தார், ஒரு 100 ரூபாய். நான் என்ன பிச்சைக்காரன் நினச்சியா, எனக்கு என்ன நீ என்ன பிச்சை போடுறியா, உன் காசு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசும் வாங்கலை. பட் அவர் ஏன் கோவமாக திட்டினாருங்கிறது எங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் நான் சரி அவர் சாந்தமாட்டம் பேசலான்னு சொல்லிட்டு, சாமி நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, என்ன மாதிரியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வஸ்திரம் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் எங்கே போகிறியோ அப்போ வாங்கி கொடு அப்படின்னார். அப்புறம் நான் அப்படியே எங்கெங்கே திருவண்ணாமலையெல்லாம் போகும்போது இன்றைக்கும் நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ காவி கொடுத்துறவங்களுக்கு நான் வஸ்திர தானம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதற்கு பிறகு நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு அது ஒரு இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்சேன் எனக்கு அது யாருன்னே தெரியாது. அப்புறம் நான் என் டிரைவர்கிட்ட சரி நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அங்கே அது யார் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே அவர் வரவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய கணிப்பில் இறைவன் என் ஹஸ்பண்ட்டையும் என்கிட்டயே சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை. அது எப்படி அது வர வேண்டியது, கடவுள் தான் காப்பாற்றினார். அந்த ப்ராப்ளமே இல்லாமல் கடவுள் சால்வ் பண்ணிச்சு. அவர் சொன்ன கோவில் எல்லாம் நான் போனேன். ஸோ நான் இந்த இடத்துல உட்காந்து என்னுடைய தொழில் அனுபவத்தில் எத்தனையோ பேருக்கு நான் நல்லது செய்கிறத இறைவனை நான் அங்கே பார்த்தேன். அப்போது கடவுள் நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்மள்கிட்ட சொல்லுவார். தெய்வம் மனுஷ ரூபேணன்னு சொல்லுவாங்க, மனித ரூபத்தில் நமக்கு சொல்லுவாங்க. நான் திருப்பதி போயிருந்தேன், நானும் என் தம்பியும் போயிருந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அங்கே சாரங்கின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி சாரங்கி ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்கி போனேன். அப்போது நான் இறங்கி போகும்போது ஒருத்தர் வந்தார் எடுத்த மாதிரி. இந்த மகாராஷ்டிரியன்ஸ் அவங்க, அந்த ஜெய் பவானின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்மளை இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, குடுகுடுப்பக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க திருப்பதி. நான் எவ்வளோ வருஷமாக திருப்பதி போகிறேங்க, எனக்கு நினைவு தெரிஞ்சதில்லை நான் திருப்பதி போகிறேன். அப்படி நான் யாரையுமே சந்தித்ததில்லை. ஸோ அவர் வந்திருக்கும்போது நான் க்ராஸ் பண்ணும்போது நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், மனிதர்கள் துணை உனக்கு என்றைக்குமே இருக்காது, இவனோட துணை இருக்கும்னு சொல்லி அந்த கோபுரத்தை காமிச்சார். ரொம்ப சந்தோஷம்னு டக்குன்னு கேட்டார், உனக்கு 2 பசங்க தானே அப்படின்னாரு. ஆமாண்ணே. உன்னோட அவங்க நல்லா இருப்பாங்கன்னாரு. சரி என்ன. அப்போ சொன்னார், ஷிரடி சாய்பாபாவுக்கு வேண்டிட்டு நீ ஏன் இன்னும் போவே இல்லை அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் நிஜமாகவே வேண்டியிருந்தேன், ஆனால் நான் போகணும்னு எனக்கு தோணலை. சரி நான் கண்டிப்பாக போகிறேன்னு. சரி அவனே கூப்பிடுவான் நீ போ அப்படின்னார். சரி நான் காசு எடுத்து கொடுத்தேன், எனக்கு காசு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் திருப்பதி முடித்து வந்தேன், வீட்டுக்கு வந்தேன். ஒரு வாரத்தில் என் டீச்சர் எனக்கு கால் பண்ணாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அவங்க டீச்சர். ஆனால் நான் ராஜ் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் என்னை டிவியில் பார்த்துட்டு அவங்க 2 பசங்களுக்கும் நான் பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். அந்த 2 பசங்களும் நல்லாயிருக்கு. ஸோ நான் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, துபாயில் ஷி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ ஸ்கூல். கால் பண்ணிவிட்டு யூ செக் யோர் மெயில் அப்படின்னாங்க. ஒய் அப்படின்னா செக் யோர் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. சரின்னு போயிடுச்சு. மெயில் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, டீச்சர் எனக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. என்ன பூனாக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க? இல்லை உன்னை ஷிரடி கூப்பிட்டு போகிறேன் வான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்டாக இருந்தேன். எப்படி பாருங்கள், நான் ஷிரடி போகணுன்னு வேணேன், ஆனால் நான் மறந்துட்டேன். எனக்கு டைமும் இல்லை, மற்ற வேலைகள் இருந்தது. இறைவன் யார் மூலமாகவோ நமக்கு ஒரு விஷயத்தை இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் தான் தெய்வ சங்கல்பம்னு சொல்கிறது. அதனால் உங்களுக்கு யாராவது ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நீ இது பண்ணாத இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சில வார்த்தைகள் உண்மையிலேயே தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. அதனால் இறைவன் யார் ரூபமாக வேணாலும் பேசலாம் நம்ம இடத்தில். பெரியவங்க சொல்கிறாங்க வீட்டில், அவங்களும் ஒரு தெய்வம் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான். அதனால் கடவுள் அம்மன் வரணுன்னா அது ஆதிசங்கரருக்கு வந்தாங்க கையில் சூலத்தெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது கையில் சூலத்தை வச்சுக்கிட்டு தெய்வம் நம்மள்கிட்ட பேசணும்னு. ஆனால் ஒரு சில மனிதர்களிடத்தில் தெய்வம் உண்டு. அவர்கள் சொல்லும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் நம்ம இறைவன் எந்த ரூபத்தில் வேணாலும் நம்ம இடத்தில் பேசலாம். ஒரு பள்ளியாக நமக்கு பேசலாம், ஒரு காக ரூபத்தில் பேசலாம்.
இல்லை ஒரு மனித ரூபத்தில் வந்து பேசலாம், சகுனங்கள் அதன் மூலமாக நம்ம இடத்தில் பேசலாம், கனவுகளில் நமக்கு வந்து பேசலாம். ஸோ இப்படி நமக்கு தெய்வத்தினுடைய மெசேஜ் எப்படியாவது நமக்கு வந்து சேரும். அதனால் இதுக்கான கீழே நான் கொடுக்கக்கூடிய ஒரு டேக்லைன் என்னென்னா, இறைவனை நம்புங்க, அந்த நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக இருங்க. என்னைக்காக இருந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் இறைவன் வந்து உங்களை காப்பாற்றுவார். ஸோ இந்த பதிவை உங்களோட நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.